அட்டை வச்சிருக்கவங்களும் 5000. பொங்கலுக்கு ஏதாவது காசு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. சர்க்கரை இருக்குது, கரும்பு இருக்குது, வேட்டி சட்டை நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்போ அந்த 5000 ரூபா 2500 யாரோ சொன்னாங்கல்ல. தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, ஒவ்வொரு ரேஷன் அட்டையை வச்சிருக்கவங்களும் 5000 கொடுங்க அப்படின்னு. இப்போ சொல்றேன் 2500 பத்தாது, இன்னொரு 2500 கொடுங்க. மக்களுக்கு அந்த 5000 நாங்க சொன்ன அந்த 5000 கொடுங்க தான் நாங்க சொல்றோம். அடங்கப்பா இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுறேன். பொங்கலுக்கு பணம் கொடுக்க முடியாத 1000 ரூபா கொடுக்க முடியாததுக்கான காரணம் என்னன்னா, மத்திய அரசாங்கம் நிதி தராததுனால நம்ம பணத்தை எடுத்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், இந்த நிறைய இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் கொடுத்து உதவி விட்டோம். அதனால இப்ப நம்மகிட்ட காசு கிடையாது. 500 ரூபா கேட்ட உனக்கு இந்த அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க போறா தம்பி. என்ன பேச்சு பேசுற நீ? பொங்கலுக்கு காசு இல்லப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு தங்கம் தென்னரசு அவர்கள். இதை மக்கள் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா ஒரு விஷயம், 2026 எலெக்ஷன் வரப்போகுது பாத்தீங்களா? 2026 பொங்கலுக்கு கண்டிப்பா சொல்றேன், ஒரு பெத் அமௌண்ட் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. அவனே தான் சொன்னானுங்க 5000 தாரம் ஓட்ட போடுங்கன்னானுங்க, நாங்க போட்டுட்டோம். இப்போ என்ன காசு கொடுக்காம சும்மா வெறும் அரிசியவோ மசாலையும் கொடுத்து விடுறானுங்க. இதை வச்சா நாங்க பொங்கல் கொண்டாட இவனுக்கு நாங்க ஓட்டு போடணும். வந்தானா தெருவுக்கு நேரம் ஓட்ட கிடையாது அவனுக்கு. இனிமே ஒரே சூரியனுக்கு தான் குத்தி விட்டுட்டு வந்திருக்கோம். செருப்பாலேயே அடிக்கணும்டா. அம்பேத்கர் அவர்களுடைய பெயரை ஒரு 1000 முறையாவது சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி தோல் திருமாவளவன் அவர்களுடைய ஒரு பிரம்மாண்ட கூட்டம். முதல்வர் திருமாவளவன் யாரும் பேசல. இவர் இங்க தாவ போறாரு, அங்க தாவ போறாரு. துணை முதல்வர் கேட்கிறாரு, போயும் துணை முதல்வர். முதலமைச்சர் போஸ்டிங் அவர் அப்படி பண்றாரா இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படி பண்றாரா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல நிறைய தொண்டர்கள் இருக்கும்போது இல்ல எனக்கு பிரதமர் தான் வேணும், ஏன் பிரதமரா வரப்போகிறதுக்கான அந்த அறிகுறி எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதற்கு நீங்களே பதில சொல்லிக்கோங்க. என்னடா சொல்றான்? ஆசை வேணா இருக்கலாம், அதுக்கு முகலட்சவன். ஆனா யாருமே வாய திறக்கல பாத்தீங்களா? கோபம் வருமா வராதா? ஊடகத்தில் ஒருத்தர் விவாதம் பண்றாரு, அந்த ராத்திரி அந்த 10 மணிக்கு இந்த பிள்ளை எதுக்கு போகுதுன்றார். அப்ப ராத்திரி 10 மணிக்கு போனா பாலியல் ஒன்று செய்யலாம். ராத்திரி ஷோ இதுக்கு சினிமா வச்சிருக்கீங்க, சினிமா போக கூடாது. என்ன ஆப்கானிஸ்தான் தாலிபான் அரசா நடக்குதுங்க? இது சரியான தண்டனை. 8 மணிக்கு மேல யாரும் நடக்காத ஒரு பகுதியில ஒரு ஆணோட உட்கார்ந்துக்கிட்டீங்கன்னா வேற என்ன நடக்கும்? இல்ல இப்படித்தான் நடக்கும் சொல்ல வரீங்க? ஆமா சார் நடக்கும். உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூடாது, குனிய வச்சு அடி. குனிடா லூசு பையா, லூசு பையா. அப்போ அது பெண்ணினுடைய தவறு, அந்த பெண் சரியா இல்லை, அந்த பெண் தேர்ந்தெடுத்த ஆண் சரியா இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி உருட்டினாங்க பாருங்க. இன்னைக்கு அதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நெகட்டிவா மாறி இருக்கு. ஏன்னா முக ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த முக்கியமான ஒரு இளைஞருடைய ஒரு போட்டோ அப்படிங்கிறது வெளியாகுது. ஒரு மீசையே முளைக்கல ஒருத்தனுக்கு, அவன் லவ், அவனுக்கு சப்போர்ட் அவங்க அம்மா மருமவளே. மூஞ்சி மோய அடுத்து கிழிச்சுன்னு அர்த்தமா ஆளை பாருங்க. ஆளை என்ன வீடியோ போடுற வீடியோ இதுல உங்க அம்மா சப்போர்ட் வரும். அம்மா இந்த அம்மா பார்த்து அவளை அறுத்து கிழிக்கணும்னா மூஞ்சி மாறி இதெல்லாம் வெக்கம். அப்ப அந்த புகைப்படத்தை பார்த்த நிறைய பேர் அதை விமர்சனம் பண்ணும்போது டிஎம்கே காரங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். ஏய் எதிர்கட்சி, என் தலைவர் யாரை வச்சிருந்தா உனக்கு நாதாரி? அவர் ஒருத்தே வச்சிருப்பாரு, இல்லைன்னா ஊரே வச்சிருப்பாரு. அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த பக்கம் ஒரு பெண்ணும் ஆணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது, அது பெண்ணுடைய பிரச்சனை, அது எப்படி அது செஞ்சிருக்க கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம காட்டியும் கொடுக்கிறோம் கூட்டியும் கொடுக்கிறோம். ஸோ ஒரு பக்கம் அது தனிப்பட்ட விஷயம், அதை அவங்க செஞ்சுக்கலாம். இன்னொரு பக்கம் ஐயோ அதெல்லாம் செய்யக்கூடாது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய போஸ்டர்ல செருப்பை கொண்டு எறிகிற மாதிரியான ஒரு வீடியோ ரொம்ப வைரலா இருந்துச்சு. அந்த வீடியோவை எடுத்த ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாட்டியை தேடுறதுக்காக தனிப்படை அமைக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு சோஷியல் மீடியா ஃபுல்லா ரூமர்ஸா இருக்குங்க. நான் நினைக்கிறேன் அது ரூமரா தான் இருக்கணும். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. ஆனா இப்ப இருக்க
போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கான ஒரு ஏஐயும், முன்னாடி ஒரு பாட்டி ஓடுற மாதிரியான ஏஐயும், அந்த பாட்டி முகத்தை மூடிட்டு போகிற மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இமேஜையும் தூக்கி போட்டு இவனுங்க குட்டுக்கிற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். எல்லா எகிரி என்ன அடிக்கணும் வைக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. யார் அந்த சார்? சூப்பரான ஒரு முன்னெடுப்பை அதிமுக எடுத்திருக்காங்க. எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல இன்னைக்கு அதிமுகவினுடைய ஐடி விங்கும் அதிமுகவும் இணைந்து யார் இந்த சார்களும் கை கோர்த்து விட்டார். வந்துட்டாயா வந்துட்டாயா, கழுவிக்கு மூக்கு வெறுத்த மாதிரி வந்துட்டாயா, நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா. பட்சத்தில் ராசா அவர்கள் என்ன சொல்றாருன்னா, சாதி ஒழிப்பு கொள்கையை கொண்ட அம்பேத்கரையும் பெரியாரையும் தாங்கி நிற்கும் குடும்பமாக கருணாநிதி குடும்பம் உள்ளது. அதுபோல் வேறு குடும்பத்தை காட்டச் சொல்லுங்கள், அதுவரை இந்த குடும்பமே ஆட்சி செய்யும். சார், இதை தான் சார் மன்னர் ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது மன்னராட்சியை விட அதுக்கு மேல இருக்கு. கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். ஸ்டார்ட் பண்ணு. போற்றும் பாரதம் இது இணையில்லாம காவியம். தர்ம அதர்ம வழியினிலே, நன்மை தீமைக்கு இடையினிலே, விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா. சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம். கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம் மகாபாரதம். எல்லாருக்கும் வணக்கம். தமிழர்களின் புத்தாண்டு சித்திரை மாதமா தை மாதமா அப்படின்ற ஒரு டிபேட் வந்து அப்பப்போ ரைஸ் ஆகும். இப்போ டிஎம்கே ஆட்சிக்கு வந்திருக்காங்க, ஸோ கண்டிப்பாக வந்து தை மாதத்துக்கு மாற்றுறதுக்கான பிளான் இருக்குது, இல்லை மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரியான டாக்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டில் சாதாரண மக்களை யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு தமிழ் மாதங்களை சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, ஐப்பசின்னு வரிசையாக சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லணும். தையிலேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, ஏன் எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து நாங்கள் இப்படி தானே சொல்லிட்டு இருக்கோம், ஏன் எங்கள் சூரியன் எப்பயும் போல தான் வெளிச்சத்தை தந்துட்டுருக்கு, எப்பயும் போல தான் லைட்டு வருது, அப்புறம் ஏன் வந்து இந்த காலங்கள் வருது அப்படின்றதுக்கு அறிவியல் ரீதியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம பூமி 23.5 டிகிரி வந்து டில்ட் ஆகிருக்கு. அதாவது வந்து இப்போ சூரியன் இங்கே இருக்குன்னா இப்படி டில்ட் ஆகிருக்கும், இதான் ஆக்சிஸ்னால் இதை சுற்றி பூமி இருக்கும். செங்கு ஹெமிஸ்பியர் அந்த சைடு போயிடும், சதர்ன் ஹெமிஸ்பியர் தான் சூரியன் அதிகமாக இருக்கும், நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ அதை நம்ம சமமான இரவும் பகலும் உடைய காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா அதிகமான பகல் காலம் இருக்கும், இரவு நேரம் கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த ஈக்குனாக்ஸில் இந்த மார்ச் செப்டம்பர் சரிசமமான பகல் அண்ட் இரவு இந்த நேரம் இருக்கும் சொல்லுவாங்க. சொல்கிறேன், சூரியனுடைய வெளிச்சத்தை வச்சு தான் இங்கே எல்லா உயிர்களுமே ஸ்பீடில் சொல்கிறேன். அதனால தன்னுடைய இலைகளை வந்து உதிர்த்துரும். இதை தான் நம்ம வந்து
இலையுதிர் காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் வந்து செடி கொடிகளை வந்து இலையை உதிர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய வெளிச்சத்தை வச்சு தான் இங்கே எல்லா உயிர்களும் இயங்குது அப்படின்னு நமக்கு தெரியும். குறிப்பா செடிகளுக்கு வந்து சூரிய வெளிச்சம் எப்படி, அந்த சூரியனுடைய எனர்ஜி எப்படி வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்னா இலைகள் மூலியமா தான். ஸோ இந்த இலைகள் தான் வந்து ஆண்டனா ஃபார் ட்ரீஸ் அண்ட் பிளான்ஸ். ஸோ சூரியன் வெளிச்சத்தை இலைகள் மூலியமா வாங்கி தனக்கும் காய்கனி பூக்களுக்கும் அது பயன்படுத்திக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ செப்டம்பர் மாசத்துல இந்த எல்லா உயிரினங்களுக்கும் தெரியும், அடுத்து டிசம்பர் மாதம் வரப்போது இவ்வளோ இலைகளை வச்சிருந்தா இதுக்கு நம்மளால எனர்ஜி கொடுக்க முடியாது, சூரியனிலிருந்தும் எனர்ஜி கிடைக்காது அப்படின்றனால உயிர் வாழ்ந்தா மட்டும் போதும் அப்படின்றதுக்காக நிறைய இலைகளை உதிர்த்துறோம். ஸோ இதை நம்ம இலையுதிர் காலத்தோட துவக்கமா பார்க்குறோம். இப்போ மார்ச் வரல, அந்த வெர்னல் ஈக்னாக்ஸ். இந்த டைம்ல பூமியில் இருக்க எல்லா உயிர்களுக்கும் தெரியும் அடுத்து வரப்போகிறது சம்மர். அதிகமான சூரிய எனர்ஜி வந்து நம்மளால எடுத்துக்க முடியும்னு தெரியும். ஸோ அதனால அதிகமான இலைகள் பூக்கள் இதெல்லாமே வந்து பூக்கிற ஒரு நேரம், தொடங்குற நேரம். இதை வந்து ஸ்ப்ரிங்னு சொல்லுவோம், இதை இளவேநீர் காலம் சொல்லுவோம். இந்த காலங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாலே ஒரு உயிரோடைய துவக்கம், ஒரு உயிரோடைய மலர்ச்சி அப்படின்னு பார்க்கப்படுறது இந்த வெர்னல் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சித்திரை மாதத்துடைய துவக்கம் தான். நல்லா இருக்குல்ல, எவ்வளோ அறிவியல் ரீதியாக இதை வந்து துவக்கமாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இதை தான் வந்து உயிர்களின் துவக்கமாக யாராக இருந்தாலும் நிர்ணயிப்பாங்க. ஸோ அதுதான் தமிழர்களும் நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். இது தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இந்த ஏப்ரல் மாதத்துல வர இந்த மாசத்தை தான் வந்து நியூ இயரா கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு பல சான்றுகள் இருக்கு. சைனா, கிரீக், ரோம் இந்த மாதிரி பல இடங்கள்ல ஏப்ரல் மாதம் தான் நியூ இயரா இருந்திருக்கு. அப்புறம் எப்படி வந்து உலகம் முழுக்க நியூ இயர் மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தான் தெரியுமா, யாராவது வந்து ஏதாவது ஒன்று மாற்றிக்கிட்டு இருப்பாங்க எந்த ஒரு காரணமும் இல்லாமல். அது மாதிரி இந்த ரோம் கிங் ஜூலியஸ் சீசர் அப்படின்னு ஒருத்தர் நம்ம கூட படிச்சிருப்போமே, அவர் வந்துட்டு ஜூலியன் கேலண்டர் அப்படின்னு ஒன்று உருவாக்குறாரு அவரோட பெயரை போட்டே. அதில் வந்துட்டு ஜனவரி, பிப்ரவரி எல்லாமே அவர் நேம் வைக்கிறாரு. ஜனவரி 1 தான் வந்து நியூ இயர் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன காரணம் கேட்டால் சும்மா. அதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த கேலண்டரில் நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. அதை சீர்திருத்தம் பண்ணுறாரு ஒரு போப். அவரோட பெயரே அந்த கேலண்டருக்கு வைக்கிறாரு, கிரெகோரியன் கேலண்டர் அப்படின்னு. ஸோ அவரும் ஜான் 1 தான் வந்து நியூ இயராக வைக்கிறாரு. அவருக்கும் என்ன காரணம்னு தெரியல. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, உலகம் முழுக்க ஏப்ரல் மாதத்தில் தான் எல்லாரும் நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்காங்க பல இடங்களில். இப்போ இவங்க வந்து ஜானன் கொண்டாடும் போது இந்த நியூஸ் வந்து பல இடங்களுக்கு போய் சேராதனால ஏப்ரல் மாதத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கொண்டாடுறவங்கள கிண்டல் பண்ணுறதுக்காக, இழிவுபடுத்துறதுக்காக ஏப்ரல் மாதத்தை ஏப்ரல் 1 அப்படின்றத ஃபூல்ஸ் டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பல ஹிஸ்டோரியன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தது என்ன